இன்றைக்கி உடம்புக்கு சத்துள்ள கோதுமை ரவை கஞ்சி தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் கோதுமை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. அது நல்லா தவிடும், அந்த ஊமையும் போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4 இடு கழுவணும். நல்லா கழுவிட்டு அந்த ரவை எவ்வளோ எடுத்தோமோ 1 டம்ளர்னால் அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் தூண்டி விட்டு கிண்டி விட்டு வேக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் போட்டுக்கலாம். சிம்மில் போட்டு வேக வச்சோம்னா தான் அடி பிடிக்காத இருக்கும். இல்லைனா அடி பிடிச்சிரும். பார்த்து வேறு வேலையை செய்யறது நம்ம சிம்மில் போட்டு வேக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா உடம்புக்கு சத்துள்ள கோதுமை ரவை கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது நல்லா தயிரை போட்டு கரைச்சி குடிக்கலாம். இல்லை சாம்பாரை ஊற்றியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார்லேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிரில் கரைச்சி குடித்தா நல்லாயிருக்கும். இதோ நான் தயிரில் வெறும் தான் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் ஒத்துக்காதுன்றவங்க அவ்வளோதான். தயிரை ஊற்றி இந்த குழம்ப தொட்டுக்கிட்டு முட்டை குழம்பு இருக்குது, அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.